இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் லாலிபாப் எவ்வளோ ஈஸியா சிம்பிளா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா கடாயில ஆயில் எடுத்துக்கிட்டேன். இதுல ஒரு 4 ஆனியனை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைய இதை விட்டுடுங்க. இப்போ இந்த வெங்காயத்துல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை ஃப்ளேவர் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா போட தேவையில்லை. அது கூட இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். பொதுவாக எங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் அயன் ரிச். ஸோ சாப்பாட்டில் நம்ம அதை சேர்த்துக்கிட்டோன்னா ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷை நான் போன வாரம் எங்கள் பெரியம்மா ஊருக்கு போயிருந்தேன். ஒரு விலாகு கூட நீங்கள் பார்த்தீங்க. கூட்டு பண்ண தோட்டத்தை வந்து விலாகாக போட்டிருந்தேன். அந்த பெரியம்மா வந்து வீட்டில் நாங்கள் போகும்போது இதை அந்த சமையலோட ஒரு டிஷ்ஷாக செஞ்சுருந்தாங்க. லாலிபாப்ஸ் மட்டும் வச்சு அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் இதை ஒரு ரெசிபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை செஞ்சிட்ருக்கிறேன். மீன்வைல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாலிபாப்ஸ் தான். ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்றதை வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் சார்ட்டில் கொடுக்குறேன். இப்போது அந்த லாலிபாப் சிக்கனில் வந்து நான் கரம் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, புளிப்பில்லாத தயிர், புதினா இலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதை என்ன பண்ண போகிறோன்னா இதோட போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது நான் எல்லாமே போட்டுட்டதால வேறு மசாலாக்கள் இதுக்கு தேவை கிடையாது. இப்போது சிக்கனை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 minutes அப்படியே வேக வச்சுடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஒன்லி அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் இந்த லாலிபாப்ஸ் அவ்வளோதான். மூடி வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நான் இதை இப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சிட்ருக்கேன். தண்ணி எதுவுமே விடலை. அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதில் அப்படியே போட்டது தான். பட் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியேறி இப்போ அதிலே குக் ஆகிட்டுருக்குது. இப்போது கிட்டத்தட்ட 30 minutes ஆகிடுச்சு. இந்த 30 minutes-ஆக நான் சிம்லேயே வச்சுட்டு அதோட அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி லாலிபாப்போட ஃபைனலி இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவி ஃபார்மில் கிடச்சிருக்குது. இதோட நிப்பாட்டிக்கலாம். 1/2 hour போதும். நல்ல சிக்கனாக இருந்தால் 20 to 30 minutes-ல நல்லாவே வெந்துடும். நம்மளோட சிக்கன் லாலிபாப் இன் ட்ரை ஃபார்ம் இஸ் ரெடி. சப்பாத்தி கூடவும் சரி, நானு, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் இது வந்து ரொம்ப நல்ல மேட்சிங். நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஒன்லி அந்த மேரினேட் பண்ணுற டைம் தான் நமக்கு ஜாஸ்தி. அதர்வைஸ் அதே மாதிரி குக்கிங்கும் ஒரு 1/2 hour எடுக்கும். சிம்லேயே வச்சு பண்ணணும். பட் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் ஆசம். ட்ரை பண்ணி பாருங்கள்.